சங்கிகள் கூட்டம் சரி சேகர் பாபு சொல்லியிருக்காரு. அதை பத்தி இது மத மாநாடு கிடையாது, அரசியல் மாநாடு. அரசியல் பண்ணியிருக்காரு. பழனியில பேசுனது நடந்ததுதான். முருகபக்தர்கள் மாநாடு வந்து அதாவது அது இப்போ எங்கள் ப்ரொஃபஸர் மாவட்ட தலைவர்லாம் இருக்கிறாங்க, நீங்களே கண்கூட பார்த்தீங்க. இருந்தாலும் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத கேட்கறதுக்காக இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மாநாடு நடைபெறுவதற்கு முன்னால் 6 நாட்கள், அந்த 6 நாட்கள்லையும் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் வந்தாங்க. ஒரு நாள் வந்து 5000 பேர், அதுக்கு அடுத்தால 15000 பேர், அது 30,000 பேர், 70,000 பேர், 1,10,000 பேர் 5ஆம் தேதி வரைக்கும். 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு மேலே வந்தாங்க. அவ்வளோ பேர் வந்தாங்களே தவிர அவங்க கட்சி கூட்டம் நடந்தால் டாஸ்மாகில் தான் கூட்டம் இருக்கும். ஆனால் நீ பார்த்தீங்கன்னா திடல் ஃபுல்லாக 5 லட்சம் பேர் திடல் இருந்தாங்க. கூட்டம் முடிச்சுட்டு போகும்போது அமைதியாக எல்லாரும் அந்த சேரை எடுத்து அடுக்கி வச்சுட்டு ஒழுங்காக போனாங்க. அங்கங்கே இருக்க பாட்டிலெலாம் எடுத்து சுத்தப்படுத்திட்டு போனாங்க. இதுதான் ஒரு ஒழுக்கமான மாநாடு, முருகபக்தர்கள் மாநாடு. அவங்க நடத்துகிற மாநாடு வந்து அது மாநாடு கிடையாது. அது ஏற்கனவே திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அது 12 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ண வேண்டிய விஷயம் அது. அதனால வந்து முருகபக்தர்கள் மாநாடு அன்னைக்கு உலகமே பாராட்டிட்டு இருக்கு. தனி ஒரு மனிதன் அறநிலைத்துறை அமைச்சர் அப்படி சொன்னார்னா அதுக்கு நம்ம பொறுப்பு ஏற்க முடியாது.